ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பெசன் நகர் பீச்சோட மீன் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் கூட மசாலா உதிராம எப்படி சூப்பரா வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்ப இது செய்யறதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதை நம்ம பிழிஞ்சிட்டு இந்த சீடெல்லாம் எடுத்து தூர போட்டுடலாம். நான் 2 மீன் துண்டு எடுத்திருக்கேன். அது ஒரு 300 கிராம் இருக்கும் ஒரு மீன் துண்டு. அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இது கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருந்தது. அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசாலாவை கலந்துட்டு நான் 2 துண்டு மீன் எடுத்திருக்கேன். நீங்க முழு மீன் எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை கட் பண்ணி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாவை நம்ம நல்லா தடவிக்கலாம். நல்லா பெரிய மீன் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போதான் உள்ளுக்குள்ள மசாலாலாம் போயிட்டு நல்லா உப்பு காரம்லாம் இறங்கும் மீன்ல. அதுக்காக தான். இப்போ இந்த மசாலாவை நல்லா தடவி விடலாம் நம்ம. இப்போ இந்த கீரல்ல எல்லாம் நல்லா தடவிட்டு உள்ளுக்குள்ளேயும் நல்லா இந்த மாதிரி தடவி விடுங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இந்த மசாலா போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா ஊறுற கேப்ல தான் நம்ம ஒரு மசாலா ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போறோம். அந்த ஸ்பெஷல் மசாலா யூஸ் பண்ணி நீங்க மீன் வறுவல், அப்புறம் வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த மசாலா. இப்போ 2 மீன்லையும் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாவை நல்லா தடவியாச்சு. இது ஒரு சைடு ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்பெஷல் மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ நம்ம காஞ்ச மிளகா கருவேப்பிலையை தவிர மற்ற எல்லா சாமானையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே 2 துண்டு பட்டை, ஒரு 8 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியெல்லாம் நல்லா படப்படப்படன்னு பொரியும். இந்த டைம்ல நம்ம காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு நம்ம உப்பு போடணும். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை ஒரு பிளேட்ல இந்த மாதிரி பரப்பி தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு இப்போ நம்ம மீன் நல்லா ஊறி வந்திருக்கோம். உப்பு காரம்லாம் பிடிச்சி இப்போ இந்த மசாலால இந்த மீனை நம்ம நல்லா புரட்டி எடுக்க போறோம். இப்போ 2 பக்கமும் நல்லா மாத்தி மாத்தி இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு நீங்க நம்ம சைட்ல கோடு போட்டோம்ல அந்த கேப்ல, அப்புறம் உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலயும் இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி தடவி விடுங்க. உப்பு காரம்லாம் அப்பதான் நல்லா பிடிச்சிட்டு இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி நல்லா கேப்ல எல்லாம் ஃபில் பண்ணுங்க. மசாலாவை நல்லா தாராளமா போட்டு நல்லா தூவி விடுங்க. நான் அதிகமாக தான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு மீன் பிடிக்கிற அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணா போதும். இப்போ ஒரு மீன்ல நல்லா இந்த மாதிரி மசாலாவை நம்ம புரட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த மீன்லையும் இதே மாதிரி நம்ம மசாலா போட்டுக்கலாம். இந்த கீரல் போட்ட பகுதியில உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலயுமே நல்லா மசாலா கோட் பண்ணுங்க.
மசாலா ஆனா பொரிக்கும் போது நல்லா சூப்பரா நல்லா வாசனையா இருக்கும் இந்த மசாலா. இப்ப நான் தோசைக்கல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இத நீங்க எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சாலும் பரவால்ல. இல்ல இந்த மாரி தோசை கல்லயே நீங்க தவா ரோஸ்ட் மாரி பண்ணாலும் பரவால்ல. இப்ப இந்த எண்ணெய் எடுத்து இந்த மாரி மீன் மேல நல்லா இந்த மாரி ஊத்தி விடுங்க. அடுப்ப வந்து மீன் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு பொரிக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லயும் சிம்லயும் மாத்தி மாத்தி வச்சு நல்லா வேக வைங்க. நம்ம பெரிய மீன் சேர்த்துருக்கிறதுனால இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப இந்த எண்ணெயெல்லாம் நம்ம மீன் மேல நல்லா தெளிச்சு விடலாம். இப்ப மீன் ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா வந்து நல்லா மீன்ல பிடிச்சிட்டு சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கே. இப்ப நல்லா பார்த்து இந்த மாதிரி பதமா திருப்பி போடுங்க. இப்ப இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில எப்படினாலும் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் எடுத்து நம்ம மீன் மேல இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விடலாம். இப்ப இன்னொரு பக்கம் ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு இது வந்து வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும். நம்ம பெரிய மீனா எடுத்திருக்கோம். அதனால பொறுமையா குக் பண்ணி நல்லா வேக விட்டு எடுங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா நம்ம பெசன்ட் நகர் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.